இது கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜலநாதன் ஐயா அவர்கள் வழமை போல குரலும் பொருளும் அதிகாரம் 98 பெருமை என்னும் தலைப்பிலே இன்றைய தினம் சொற்பொழிவாற்ற வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 98 பெருமை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. வள்ளுவனை தந்தது தமிழகம், அந்த வள்ளுவன் தந்ததோ திருக்குறள் எனும் உலகப் பொதுமறை. நாடு, மொழி, இனம், சாதி, சமயம், காலம் என பலவும் கடந்து வேறுபாடின்றி உலக மக்கள் அனைவராலும் ஏற்று போற்றத்தக்க அறநெறிகளை கூறும் நூல் திருக்குறளாகும். திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் 98 பெருமை. பெருமையாவது மானம் உடையார்க்கு வரும் மேன்மையாம். இங்கு மேன்மை உற்றவராகிய பெரியாரின் குணம் செயல்கள் பற்றி விவரிக்கப்பட்டுள்ளன. பொதுவாக மேன் மக்களின் இயல்பு இவ்வதிகாரத்தில் பேசப்படுகிறது எனலாம். பெருமை அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 98 பெருமை. 971வது திருக்குறள். ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை இலி ஒருவருக்கு அஃது இறந்து வாழ்தும் எனல். ஊக்கம் மிகுதிய ஒருவனுக்கு பெருமையாகும். ஊக்கமின்றி உயிர் வாழ எண்ணுதல் சிறுமையே ஆகும். 972 பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அனைத்து மக்களுக்கும் பிறப்பு ஒத்திருந்தாலும் செய்கின்ற செயல் வேற்றுமையால் பெருமை சிறுமை என்று இயல்புகள் வேறுபடும். 973 மேல் இருந்தும் மேல் அல்லார். மேல் அல்லர் கீழ் இருந்தும் கீழ் அல்லார் கீழ் அல்லவர். உயர்ந்த நிலையில் இருந்தாலும் உயர்வான தன்மை இல்லாதவர் சிறியர். கீழ் நிலையில் இருந்தாலும் இழிவான எண்ணமில்லாதவர் பெரியோர். 974 ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு. மகளிர் தங்கள் மன உறுதியால் கற்பை காப்பது போல் ஒருவன் ஒழுக்கம் தவறாதிருப்பின் பெருமை உண்டு. 975 பெருமை உடையவர் ஆற்றுவார், ஆற்றின் அருமை உடைய செயல். பெருந்தன்மை உடையவர் பிறர் ஆற்றவியலா செயல்களை முறையாக செய்து முடிப்பர். 976 சிறியார் உணர்ச்சியில் இல்லை பெரியாரை பேணிக் கொள்வேம் என்னும் நோக்கு. பெரியாரை போற்றி அவரை பின்பற்றி பெருந்தன்மை கொள்வோம் எனும் கருத்து சிறியவர் அறிவியற்படுவதில்லை. 977 இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்பும் தான் சீரல் லவர்கண் படின். கல்வி செல்வம் சிறப்புகள் சிறியாரை சேருமாயின் தவறான செயல்களே செய்விக்கும். 978 பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பணிவுடன் இருத்தல் பெருமையுடையோர் இயல்பு. சிறியோர் தம் பெருமை தாமே பாராட்டுவர். 979 பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்துவிடல். தற்பெருமை அற்றது பெருமையின் குணம், தற்பெருமை உடையது சிறுமையின் குணம். 980வது திருக்குறள். அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். பெருந்தன்மை உடையோர் பிறர் குற்றம் மறைத்து பேசுவர். குற்றமே கூறுதல் சிறுமையின் இயல்பு. இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது குறளும் பொருளும்
சிறப்பாக வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.